ஹலோ விவர்ஸ். டிஎன்யூஎஸ்ஆர்பி தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் அவங்க நடத்தியிருந்த எஸ்ஏ எக்ஸாம் கொண்டான அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்பட்டு நீக்கப்பட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறமாவே வந்து பார்த்திங்கன்னா இது சம்மந்தப்பட்ட சில வழக்குகள் வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிலுவையில் இருக்கிறதா நம்ம சமூக வலைதளங்களில் பார்க்க முடியுது. அண்ட் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குண்டான ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து வெளியிடப்படலை. ஸோ மீண்டும் அந்த ரிசல்ட் எப்போது வெளியிடப்படும் மற்றும் அதிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளக்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பிலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் கீழே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ எதனால் அது நீக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கு உண்டானது கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு முழு அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்மளோட சேனலில் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாம் பிசி எக்ஸாம் சம்மந்தப்பட்ட அப்டேட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த எஸ்ஏ எக்ஸாம் பற்றி ஒரு ஃபுல் ஃப்ளோ சார்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஏப்ரல் 4ஆம் தேதி 2025 வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 7லேருந்து மே 3 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைம்லைன் கொடுத்தாங்க. அண்ட் இது வந்து எடிட் பண்ணுறதுக்கு மே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைம் கொடுத்தாங்க. பட் அதுக்கப்புறமா வந்து இந்த டிபார்ட்மெண்ட் கோட்டா, அந்த ஓப்பன் கோட்டா, ஸோ இவங்களுக்கு உண்டான அந்த சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாற்றினாங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கவங்களுக்கு ஓப்பன் கோட்டாவில் இருக்க மாதிரியே வந்து ஈக்குவலாக கொடுக்கணும், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சில விதிவிலக்குகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ரேங்கிங் வைஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறனாலேயே ஸோ கேரளாலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பேட்ச் இருக்காங்கன்னா ஸோ அந்த பேட்ச் வைஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டிலேயே கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்ப நாளாக வந்து கோரிக்கைகள் இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் மாற்றி ஓப்பன் கோட்டாவில் இருக்கவங்க மாதிரியே தான் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கவங்களுக்கும் அப்படிங்கிற மாதிரியான எக்ஸாம் சேஞ்ச் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 21ஆம் தேதி தான் எக்ஸாம் நடந்துச்சு. எப்போது மே மாதம் இது பண்ணதுக்கு மறுபடியும் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கவங்களுக்கு மட்டும் எடிட் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்தாங்க. அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறதுக்கு உண்டான அந்த இது கொடுத்தாங்க. ஸோ அது எல்லாமே முடிஞ்சு டிசம்பர் 21ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஸோ இது மொத்த பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1299. அண்ட் இதில் வந்து தாலுக் எஸ்ஐ 933, ஏஆர்எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 386 சொல்லிட்டு மொத்தமாக 1299 வேகன்சி. ஸோ நம்மளோட இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கள் எஸ்ஐ எக்ஸாம் வீடியோக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெளிவாக அதில் கொடுத்துருப்போம். ஸோ அதில் எவ்வளோ பெண்கள் எவ்வளோ ஆண்கள், ஸோ ஒரு 1:5 அப்படிங்கிற விதத்தில் எவ்வளோ பேர் வந்து நெக்ஸ்ட்டு கூப்பிடுவாங்க, ஸோ அதில் எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தோம். அண்ட் இதில் வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ் எப்படி எழுதிருப்பீங்க அப்படிங்கிறத பார்க்குறீங்க. ஸோ 40% வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் பகுதி 2 முதன்மை தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா 70 மார்க் வந்து பொது அறிவு ப்ளஸ் உளவியல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இந்த 70 மார்க் மாதிரியே தான் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் சட்டம், இந்த உளவியல் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து அது இருந்துச்சு. ஓகேங்களா. அடுத்து முக்கிய மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து உளவியல் பகுதியில் அதிக முக்கியத்துவம், பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், பிஎஸ்ஏ தொடர்பான கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணது. ஸோ முன்னாடி கொடுத்துருக்குது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு. இது முக்கிய மாற்றம் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா உளவியல் பகுதியில் முக்கியத்துவம் கொடுத்தது அதெல்லாம். ஓகேங்களா. அடுத்து தேர்வு மற்றும் முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வு டிசம்பர் 21 தமிழ்நாடு முழுக்க நடந்துச்சு. அதுக்கப்புறம் முதன்மை தேர்வும் தமிழ் தகுதி தேர்வும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் முடிவுகள் வெளியான தேதி வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 27ஆம் தேதி வெளியாகி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீக்கிட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வழக்குகள் வந்து கோர்ட்டில் வந்து நிலுவையில் தான் இருக்குது. ஸோ அது எப்போ வந்து மறுபடியும் வந்து இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது வெளியிடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி நவம்பர் மாதத்தில் நடந்த அந்த பிசி எக்ஸாமோட ரிசல்ட் அப்படிங்கிறது வெளியிடப்பட்டு ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க முடிஞ்சிருச்சு. ஸோ ஜனவரி 27, 28 நினைக்கிறேன். ஸோ அப்போ ஸ்டார்ட் ஆகி பிப்ரவரி அந்த வாரத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து வெளியிடுவாங்க. ஸோ அது கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுவாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த எஸ்ஏ எக்ஸாம் கொண்டான அந்த ரிசல்ட் அப்படிங்கிறதான் இப்போ நிற்கிது. ஏன்னா இது வந்து போஸ்ட் எலெக்ஷன் தான் வந்து வருமா அப்படிங்கிறது தான் பெரும்பாலான தேர்வர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இதில் அந்த தமிழ்லேருந்து சில கேள்விகள் வந்து கேட்டிருக்கணும். பட் அந்த கேள்விகள் வந்து தமிழ்லேருந்து கேட்கப்படலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலையும் வந்து பார்த்திங்கன்னா இது டிலே ஆகிறதுக்கான சான்சஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு கரண்ட் அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா இது சம்மந்தப்பட்ட ரிசல்ட் எதுவும் வெளியிடப்படலை. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் எலெக்ஷன் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வல்லுநர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மேலும் தமிழ்நாடு பிசி எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம் சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனல் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.